நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறை நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மீனவர்கள் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு, திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்கிற கவிப்பேரரசு ஐயா வைரமுத்துடைய வரிகளுக்கு இணங்க கடலோடு போராடுகிற மீனவ மக்கள் நித்தம் நித்தம் இலங்கை கடற்படையோடு போராடுகிறார்கள் என்று நாம் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறோம். பேசிய எல்லோரும் சொன்னது மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது. கச்சத்தீவை எப்போது கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, கொடுக்கும் போது கக்கத்தில் கை வச்சு கொண்டு யார் படுத்திருந்தா என்று எல்லோரும் விளாவரியாக நாம் பலாலமாக பேசுகிறோம். கொடுத்துட்டோம், கொடுத்ததுதான், கொடுத்தா திருப்பி எடுக்கலாம். 1974 கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்தில் 1974 பிறகு தமிழ்நாட்டில் 13 நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 507 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதே ராமநாதபுரத்திலிருந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், 507 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 13 பாராளுமன்ற தேர்தலில் புடுங்கி ஜெயிச்சு என்ன பண்ணீங்க? 1974 பிறகு 2024 வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் கச்சத்தீவு குறித்து பேசிய ஒரே மகன் தேவர் தந்த தேவர் உறங்கா புலி எங்களுடைய ஐயா மூக்கையா தேவர் மட்டும்தான். இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா? நீங்கள் பூதானம் எடுத்து கொடுப்பதற்கு வடக்கே நிலத்தை கொடுத்தது போல உங்கள் காலுக்கு அடியில் தான் எடுத்து கொடுப்பீர்களா? என் பாட்டன் சேதுபதியுடைய நிலத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முழங்கிய மூக்கையா தேவருக்கு பிறகு வேற எவனும் ஆம்பள பாராளுமன்றத்துக்குள்ள போகல. ஆம்பளன்னா பெண்களை சொல்ல, ஆண்மையுள்ள எவனும் போகல. ஏன்? எந்த ஆண்மை உள்ளவனுக்கு நம்ம வாக்கு போடல. தம்பி மணிகண்டன் கூட சொன்னாங்க, ஐயா கூட சொன்னாங்க, மீனவர்களுக்காக நாங்கள் பேசியதை விட அண்ணன் சீமான் பேசினாரு. என் மீனவனை தொட்டால் சிங்கள மாணவனை தூக்கு வேண்டான்னு பேசிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். ஓட்டு போட்டியெல்லாம் திருவொற்றியூர்ல, ஓட்டு போட்டியெல்லாம் கடலூர்ல இல்ல, புறக்கணித்தார்கள். மீண்டும் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுவேன் என்று அறிவித்தார். நெய்தல் படலாம் சீமானால கட்ட முடியுமா? அவர் என்ன பெரிய அதிபரா? மனசுல பெரிய ஜனாதிபதி நினைப்பா? கிண்டல். சிங்கள ராணுவம் தலையை சொரியறதுக்கு கையை தூக்குனா கூட நெய்தல் படை சுற்றுமா? எப்படிப்பா சாத்தியம்? அவர் என்ன தனிநாட்டு அதிபரா? நாங்க நெய்தல் படைன்னு சொன்னா சுளுக்குது, நெய்தல் மீட்சி இயக்கம்னு சொன்னா இனிக்குது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி மொமெண்ட். நெய்தல் மீட்சி இயக்கம். எங்க அண்ணன் கூட என்ன சொன்னாங்க, தம்பி இந்த நெய்தல் மீட்சி இயக்கம்ன்றாங்க, யார்கிட்ட மீட்க போறாங்க? யாரா கொடுத்தது? அவங்க தான் கொடுத்தது. எதை மீட்க போறாங்களா? பவள பாறைகளை, கடல் இருக்கக்கூடிய கடல்சால் உயிரினங்களை. ஏண்டா 800க்கு மேற்பட்ட மீனவன் செத்துருக்கா, அது உங்க கண்ணுக்கு தெரியல. வடிவேல் ஒரு படத்துல சொல்வாரு, ஏண்டா அங்க மாடு செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல, ஆடு செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல, மீன் செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல, இத்தனோண்டு ஈ செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியலடா. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று அனைத்து கட்சிகள், அதாவது இந்தியா முழுக்கூடிய 7 மாநில தலைவர்களை அழைத்து கூட்டம் போடுறாங்க. தொகுதி விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு. இந்தியாவுடைய விரிவாக்கத்திற்காக எங்கள் சீமான் கூட்டம் போட்டுட்டு இருக்காரு. இந்திய விரிவாக்கம் என்றால் கச்சத்தீவை மீட்டு இந்தியாவோடு இணைக்கிற இந்திய விரிவாக்கத்திற்காக, இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்துக்கான கூட்டம் இது. நீ பெரியாளா, நாங்க பெரியாளா? முல்லை பெரியார தண்ணி தெரியல, அது உங்க கண்ணுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க பினராயி விஜயன் ஹெட்செட் போட்டு கொடுத்து நீங்க பேசுறத மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களே, அப்படி மலையாளத்தில் என்ற சேட்டா கேரளாண்ட தண்ணி கொஞ்சம் கொடுக்கலோ அப்படின்னு பேச வேண்டியதானே? கொஞ்சம் தண்ணி தெரியவேலோன்னு பேச வேண்டியதானே? அங்கே டி.கே. சிவக்குமார் வந்திருக்காரு. டி.கே. சிவக்குமார்ட்ட தொகுதி விரிவாக்கத்திற்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ஏர்போர்ட்ல துப்பாக்கி அந்த காவலரை வைத்து டி.கே. சிவக்குமாரை அழைத்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா. தப்பா பேசாதீங்க அப்பா. கொஞ்சம் டி.கே. சிவக்குமார்ட்ட, நீங்க உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, தூத்துக்குடி உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, காவிரில தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு கேளுங்களேன். கேளுங்களேன். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல, முல்லை பெரியாற்றுக்கு தீர்வு இல்ல. இங்க நம்ம மீனவருக்காக போராடுறோம்.
அங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடுறான், அந்த பக்கம் ஜவஹர் அலி புதுக்கோட்டை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு, மக்கள் போராடிட்டு இருக்கான். திருநெல்வேலி டவுன்ல ஜாகிரீசன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, மக்கள் போராடிட்டு இருக்கான். நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் மக்கள் போராடிட்டு இருக்கான். ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் பெருமக்கள் போராடிட்டு இருக்கான். மீனவ கூட்டம் போராடுது, மாணவ கூட்டம் போராடுது, மின்சார ஊழியர்கள் போர்மேன் போராடிட்டு இருக்கான். 2013 டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் போராடுறான். நாடு முழுக்க போராட்டம். அவரே சொல்றாரு 1,00,000 போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம், இதுதான் எங்களுடைய ஜனநாயகம். திருப்பி அவரே சொல்றாரு சாலை எங்கும் சென்றேன், ஆக சாலைகள் எல்லாம் சென்ற எல்லா சாலைகள்லையும் மக்களுடைய கைகளில் படுக்கள் இல்லை, மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. மக்களின் கையில் மனுக்கள் இல்லையா, மகிழ்ச்சி இருக்குது. அப்போ இது என்னது? ஹலோ மிக்சர், எக்ஸ்கியூஸ் மீ, குணசேகரன் சன் டிவி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க. ஹலோ மிஸ்டர் தந்தி டிவி ஹரிஹரன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்திகை செல்வன் நியூஸ் 18 தமிழ்நாடு கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போய் காட்டுங்க, காட்டுங்க கொஞ்சம். எதுவுமே தெரியலங்க. ஏன் தெரியலன்னு கேட்டா அவரே சொல்றாரு. ஆனா பாருங்களேன், திமுக காரங்கள மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது. தெரிஞ்சிருச்சு. சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்புல. இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் 13 அமைப்பு வந்திருக்கு. இன்னும் ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சிருவாரு. ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு. 2026க்கு பிறகு நம்ம பிழைக்க முடியாது, இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க. அண்ணா பாத்தீங்களா, கிரீன் மேட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஒரு கண்ணாடி அகடா எட்ட சொல்ற அப்படின்னா எட்ட கேள்வி கேள்வி பதில் நல்லா இருக்கியா, இந்த பொழப்பு நல்லா இருக்கு ஐயா, நல்ல ரெவென்யூ வருமியா. நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்க சேனலை, உங்க கட்சிக்கார மண்ண நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எம்கே ஸ்டாலின் பேஜில் லைவ் போதுங்க, ஒய்எம்சி திடல பேசிட்டு இருக்க லைவ் போது 47 பேர் பார்க்குறான், 48 நான். எங்க அண்ணன் வளசரவாக்கம் வரல வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு எம்டியா கேமரா வைக்கிறான். 15,000 பேர் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க அண்ணன் வரும்போது இது தாண்டா தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி. இந்த இப்ப பாருங்க, இது இன்னைக்கு கூட்டம் போட்டுருக்காங்க. காலை ஒரு பய பார்க்கல. நான் தான் உட்காந்து ஏர்போர்ட்ல மெனக்கிட்டு என்ன பேசுறேன், ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பய பார்க்க மாட்டான். ஆனா இப்போ எல்லா தொலைக்காட்சியிலும் காட்ட மறுத்தாலும் வலையொலிகள் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் உலகமுழுக்க அண்ணன் சீமான் என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறார்கள். ஒரு முக்கியமான பிரச்சனை, ஆண்டு ஒன்றுக்கு 7,000 கோடி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கிற மீனவ சமூகம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது. அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து 1,10,000 டன் மீன்கள் இந்தியாவிலிருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார், பூமத்திய ரேகையின் மையக்கோடு பற்றி சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று நடுத்தெருவில் நிற்கிறது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் இலங்கை கடற்படை, இன்னொரு பக்கம் தனியார் முதலாளிகளுடைய டாடா போன்ற ரிலையன்ஸ் போன்ற பிஷிங் போட்டு வைத்து மொத்த மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிறான். மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருக்கு வந்துவிட்டது. என்பதற்குரிய மக்களே, நேரடியாக 40,000 பேருக்கும் மறைமுகமாக 4 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய 7,000 கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான். அதுக்குத்தான் நான் சீமான் சொன்னாரு, நான் வருவேன். முன்னாடி சொன்னாங்க வந்தா செய்வாரு. 2026ல நான் சீமான் வர்றாரு. எய்தல் படை கட்டுறோம். யாரை வச்சு கட்டுவ? படை பயிற்சி எடுக்காம கட்ட முடியுமா? யாரு மீனவனா? யாரு மீன் பிடிக்கணும்னு வச்சிருக்காங்க? மீனவனா வலைய போட்டு மீன் பிடிக்கிற மீனவனா? வாழை மீன், வஞ்ச மீன், கெழுந்த மீன், கெளுத்தி மீன், இறால் விற்கிற மீனவனா? இது அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே முதல் கப்பலை கட்டி கிரேக்கத்திற்கு முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் எங்கள் மீனவர்கள். அதாவது வணிக கப்பல், உலகத்தின் முதல் போர்ப்படை கப்பல் படையை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய படை தளபதிகள் எங்கள் மீனவர்கள். கடல்ல எந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த நாட்டில இருந்து அங்க போறதுக்கு இப்ப என்ன ஜிபிஎஸ் கருவி, ஜிபிஆர்எஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டாந்தரை போல பயன்படுத்தியவர்கள் எங்கள் மீனவர்கள். அவனுக்கு மரபணுவுக்குள்ளே வீரம் இருக்கு. எப்படி அண்ணன் சீமானுடைய மரபணுக்குள்ள எங்களுடைய மரபணுக்குள்ள வீரம் இருக்கிறதோ அப்படி மீனவனுடைய மரபணுவுக்குள்ள வீரம் இருக்கு. மீனவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கிய தன்னால அவன் சுடுவான். ஏன்னா அது வாழேந்திய கை, வேலேந்திய கை. அதுக்கு துப்பாக்கி எப்படி சுடணும்னு தெரியும். சுட தெரியலையா, சுட சொல்லிக் கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்க இருக்காங்க. ஏன்னா AK-74 வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மீனவன் தலையில
இங்கே இலங்கை சிங்கள இராணுவம் தலையில பேனை சொறிவதற்கு தலையை கையை தூக்கினால் கூட சுடுவதற்கு உத்தரவக்கூடிய ஒரு தலைவன் வரணும். இளந்தாமரை மாநாடு நடத்தி 54 இன்ச்சு மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க, குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள், தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. எப்போ? 2013 திருச்சியில மாநாடு போட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 54 இன்ச்சு இப்ப கொஞ்சம் சுருங்கி 33 இன்ச்சா மாறிடுச்சு. நான் வந்தா இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார். வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. 3வது ஆட்சி அமைச்சிட்டாங்க. என்னாச்சு? இவங்க ஆட்சிக்கு வந்தவரும் சுட்டுக் கொள்றான். ஏன்னா நோக்கம் கிடையாது. அவன் தமிழ் மீனவன் பார்க்கறான், தமிழன்னு பார்க்கறான். இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது, கருதுவதும் கிடையாது. அப்ப அதுக்கு யார் தேவை? ஒரு தமிழன் தேவை. உணர்வோடு இரத்தத்தோடு கலந்த ஒரு தமிழன். அண்ணன் அலங்காரம் சொன்னாங்கல்ல, அண்ணன் சீமான் வந்து பேசுறது பார்த்துட்டு இது குடும்பம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியாக, மாமா மச்சாலாக, அக்கா தங்கச்சியாக பார்க்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். நீ எந்த தலைவன் எடுத்துக்கோங்க, எந்த தலைவனையும் அண்ணனு கூப்பிட சொல்லுங்க. ஸ்டாலின் மறுநாளே சீட்டு காலி. இல்லை மாமானு கூப்பிடுங்களேன். இப்போ அண்ணனு கூப்பிட அப்பான்னு கூப்பிட அவரு ஒரு வீடியோ ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க. நான் அப்பான்னு கூப்பிட சொன்னது தப்பா போச்சு, அப்பா எப்பப்பா சொத்தை பிரிச்சு தருவேன்னு கேட்குறாங்க. எந்த அப்பன் பிள்ளைகளை குடிக்க வைப்பான்? 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழலுங்க. எதற்குமே வழக்கு தொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு அவசரமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுது. நான் கூட ஊழலே பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட போறேன்னு பார்த்தா எதுக்கு நம்ம வழக்கு? அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாது நாங்க சொல்லல, சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். கவனிச்சீங்களா? அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாது நாங்க சொன்னோம், சொல்லிட்டு வாங்க. ஏன்? அப்பதானே ஒளிச்சு வைக்க முடியும். ஏன்னா சோதனைக்கு வரவன் எப்போ சொல்லிட்டு வருவான்? கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாம இருக்கும்லாங்க. பதறதில்லை. இப்போ எங்களுக்கு 1000 கோடி வெளியே தெரிஞ்சு ஊழல், வெளியே தெரியாம 1 லட்சம் கோடி ஊழல். ஏங்க, மண்ணில் ஊழல் பண்ணு, மலையில் ஊழல் பண்ணு, கல்லில் ஊழல் பண்ணு, ரேஷனில் ஊழல் பண்ணு, ஏன் இந்த டாஸ்மாகில் கூட ஊழல் பண்ணு. கேடுகட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூஸ்ல ஊழல் பண்ணிருக்கு. கக்கூஸ்ல திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்படா கருப்பு சோப்பு கார்ல கொரிய போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாம எப்படா திரிய? ராம்நாட்டில் எப்படி திரிய? உங்க பொண்டாட்டி புள்ளைய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய? கக்கூஸ்ல 5 ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்கூசா 600 ரூபாய்க்கு கழுவுன்னு சொல்லி 1000 கோடி. வெக்கமில்ல உனக்கு? கக்கூஸ் நாரி போன ஆட்சி, அதுக்கு 4 ஆண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எந்த கொப்பட விட்டு குறை சொல்ல முடியாது, புடுங்க முடியாது. வர்றோம்டா, ஒரித்தனமா வர்றோம். 1 வருஷம் எங்க அண்ணன் சீமானுடைய திட்டம் இருக்கு. 1 வருஷ திட்டம். இந்த 1 வருஷம் தமிழ்நாட்டை சுழண்டு அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல, திருமாறன் போல, எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியே இருக்காங்க, வர்றாங்க. 50 பேரை இணைக்கிறோம். இது கூட்டணியா மாறுமா? சாதி கட்சிகளை சீமான் நினைக்கிறார். வாங்கு ஓசூர்ல இருந்து வந்தா கவுடான்னு நீ கேப்ப, அது சாதி வெறி கிடையாது. சாதி பார்த்து சீட்டு கொடுப்ப, அது சாதி வெறி கிடையாது. இது சாதி வெறியா? சாதி கட்சிகளோட கூட்டணியா? சாதிக்காக கட்சி கட்டினாலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய மீட்சிக்காக வந்திருக்கிற எங்களுடைய அண்ணன்மார்களுடைய வந்திருக்கிறாங்க. அண்ணன் சீமானுடைய கரத்தை வெளிப்படுத்த நின்றார்கள் சமூகத்திற்காக. அந்தந்த சமூகத்துக்கு அவன் உண்மையா இருந்தான். நீ வந்து ஓட்டு போட்ட தமிழ் சமூகத்துக்கு உண்மையா இருந்தியா? சாதி கட்சி, இவர்களை சாதி கட்சி ஆரம்பிச்சு சாதி சங்கங்களை ஆரம்பித்து இசைவளார் சங்கத்தில் கருணாநிதி படம் மயிர புடுங்க வேலை போடுறிய. நாங்க சாதி கட்சியோட கூட்டணி வச்சுன்னு சொல்றிய. எதுக்கு போடுற கருணாநிதி படத்தை? தமிழ்நாட்டில் கூடிய 36 அமைச்சர்ல 30 அமைச்சர் பிஏ இசை வேளாளர் மறுக்க முடியுமோனால எப்படி போனாரு? ஏன் ஒரு பிஏல நாடார்ல பிஏ இல்லையா? தேவரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா? முத்திரையரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா? கோனாரில் இல்லையா? கொங்கு வேளாளர்ல இல்லையா? பறையர் இல்லையா? ஆதி தமிழர் இல்லையா? குயவர் இல்லையா? நாடார் இல்லையா? எப்படா இசை வேளாளர் மட்டும்? பொன்முடிக்கும் இசை வேளாளர், ஸ்டாலினுக்கும் இசை வேளாளர், செந்தில் பாலாஜிக்கும் இசை வேளாளர், அன்பில் மகேஷுக்கும் இசை வேளாளர். எப்படி ஒரு பர்சனல் செக்ரட்டரி? இதுதான்டா சாதி வெறி, இதான்டா சாதி வெறி. இடஒதுக்கீடு அடிப்படையில் நீ பேச தகுதியற்றவன். நாங்கள் பேசுவோம், நிறைய இருக்கிறது. 1 வருஷம் இவர்களை அடிக்கிற அடியில 70 ஆண்டு திராவிடம் இந்த மண்ணிலே புதைய வேண்டும். செந்தமிழன் சீமான் கோட்டையை பிடிக்க வேண்டும். அன்றுதான் தீரும் இந்த மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.